துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விக்ரமோட நிலத்தை ஒரு ஜமீன்தார் ஏமாத்தி வாங்கிடுறாரு. அந்த ஊர்ல உள்ள நிறைய பேர் இதே மாதிரி அவங்க நிலத்தை பறி கொடுத்துட்றாங்க. இதை சரி பண்ணுவோம், அவங்களோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்காகவும் பிரிட்டிஷ்காரனோட சேர்ந்து தங்கப்பகுதியில் தேடி ஜிகான் விக்ரமும் அந்த ஊர்ல உள்ள சில பேரும் போறாங்க. தங்கம் கிடைச்சிதா, விக்ரம் பிரச்சனையும் அந்த ஊர் மக்களோட பிரச்சனையும் சரியாச்சா. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிது. இது எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. பாதி பேத்துக்கு ஒர்க் ஆகும், பாதி பேத்துக்கு ஒர்க்காம கூட போகலாம். அந்த மாதிரியான மூவி தான் இது. ஆனால் நான் நிறைய இடங்களில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. 1001 வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வைப்பை இந்த படம் கொடுத்தது. விக்ரம் அவரோட பசங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரியில் வர சீக்வல், ப்ரீ இன்டர்வல் இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஹாப்பில் செம்மையாக ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் நான் அங்கங்கே லேக்காக ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃபில் தான் மினிக்கி தங்கலானே சாங்லாம் வரும். அந்த 2 சாங்குமே இந்த சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷனாக இவங்க செம்மையாக எடுத்திருந்தாங்க. அந்த போர்ஷனில் நைட்டு பகல்னு மாறி மாறி வரும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனோட மேக்கிங்கே வேற லெவலில் இருந்தது. ஸோ என்ன இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா, டயலாக்ஸ் நிறைய இடங்களில் புரியலை. எல்லாமே யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியே வச்சிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக நிறைய இடங்களில் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிலே ஒருத்தரால் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வரப்ப அவனை குழப்பற மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த படத்துல இருக்கு. நம்ம ஜியான் விக்ரம் அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஒரு சீன்லையுமே 100% உள்ளே இறக்கி தாறுமாறு பண்ணிட்டாரு. பார்வதியும் நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணாங்க. மாளவிகா மோகனும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கலக்கிட்டாரு. டைலாக்ஸை மட்டும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி வச்சு செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லைட்டாக மாற்றிருந்தா கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமான படமாக வந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. வழக்கமாக வர விக்ரம் படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான விக்ரம் படம் தான் இந்த தங்கலான். ஜேனரே கொஞ்சம் வித்தியாசமான ஜேனர் தான். செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் விஷுவலாக சுத்தமாக எதுவும் இல்லை. பட் டைலாக்ஸில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸும் இந்த படத்தில் நிறையா வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகுமான்னு தெரியலை. சினிமா லவர்ஸுக்கு, ஜியான் விக்ரமோட ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த தங்கலான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.